ஹலோ எவ்ரிவான். ஃப்ரைடே ஆயாச்சு. 6 நாள் நல்ல ஒர்க்கு. ஃப்ரைடே மட்டும்தான் ஹாலிடே. மிடில் ஈஸ்டில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன வந்து ரிலேட் பண்ண முடியும். ஃப்ரைடேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பின உடனே ஆண்டவரோட வார்த்தையை வந்து சீக் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி ஏசாயா 60வது அதிகாரத்தை தான் எடுத்து நான் வந்து வாசித்தேன். ஏசாயா 60வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி இருக்குது: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப ஆண்டவர் வந்து பேசின வசனம் வந்து 18வது வசனம்: இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரெட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். மிடில் ஈஸ்டில் இப்போ நடக்கிற வாரு, கரண்ட் சிச்சுவேஷன், எல்லா சிச்சுவேஷனையும் நினச்சி இந்த வசனத்தை எடுத்து கன்ஃபஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணி இந்த டேயை வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு நல்ல ஒரு ஓய்வு நாள். எழும்பி 1 கப் ஆஃப் டீ குடித்தாச்சு. டீயை பார்க்கும்போதே எனக்கு சின்ன பிள்ளையில எங்கள் டேடி, மம்மி, தங்கச்சிங்க கூட இருந்து சிட் அவுட்டில் உட்காந்து அந்த டீ டைம் தான் வந்து எப்போவுமே ஞாபகம் வரும். பட் இங்கே வந்து தனியாக தான் குடிக்கணும். அப்புறமா இன்றைக்கி லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டின்னரும் வந்து எங்களுக்கு சர்ச்சில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ லைட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஓட்ஸ் வந்து போரிட்ஜு. அதில் வந்து சுகருக்கு பதிலாக டேட்ஸும் அப்புறமா நட்ஸும் நான் வந்து ஆட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தாச்சு. உடனே வந்து நான் லஞ்சுக்குள்ளதும் தொடங்கிட்டேன். ரைஸ் வந்து குக் பண்ண வச்சேன். அதுக்கிடையில் இட்லி பேட்டர், தோசை பேட்டர், அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அந்த வீக் டேஸ்க்குள்ளதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து மீன்வைல் வந்து ஹேர் கேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு ஹேர் மாஸ்க்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம ரைஸ் வேக வச்சு அந்த வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறமா மில்க்கு, அதில் வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து சோக் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கோகோனட் எடுக்கணும். எனக்கு ஷார்ட் ஹேர் தான், நான் கொஞ்சம் கோகோனட் தான் எடுத்துருக்கிறேன். இது கோகோனட் வந்து இது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கால்ப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரைஸ் வாட்டரும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறமா மில்க் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஆல்மண்டை வந்து நல்லா ஷைனி ஹேர் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த ஃபில்டர் பண்ண இதை வந்து நம்ம ஸ்டோவில் வந்து வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு இடைக்க கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நல்லா ஆற விடும்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து நமக்கு ஒரு ஹேர் மாஸ்க் கிடைக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பண்ணணுமா ஒரு ஹேர்க்காக அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பியூட்டி பார்லரில் போய் நம்ம வந்து கெமிக்கல்ஸை தலையில் போடுறதுக்கு பதிலாக வீட்டிலே வந்து இந்த ஹேர் மாஸ்க் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹேர் ஸ்பா எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். வைட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சு, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பசங்க எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பைபிள் ரீட் பண்ணி அந்த பைபிள் வேர்ட்ஸை வந்து டைரியில் டெய்லி எழுதுவாங்க. டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் வந்து எழுதி எங்ககிட்ட காமிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில், சுத்தமான செக்கு எண்ணெயில், 100% ஆர்கானிக் செக்கு எண்ணெயில் நானே ப்ரிப்பேர் பண்ணது. நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பசங்க ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இனி 2 மந்த் வெக்கேஷன் தான். இனி ஆகஸ்ட்டில் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக ஆஃப்லைனில் தொடங்கும்னு நானும் நம்புகிறேன். இப்போ நல்லா சூடாக இருக்கும். ஃபுல்லாகவே அவங்க வந்து இதில் ஆன்லைனில் இருக்கிறதுனால. ஸோ ஃப்ரைடேனா ஒரு ஹேர் மசாஜ் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வச்சு நல்லா வந்து 1 by 1 2 பேருக்கும் நல்லா ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம தலையில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹேர் ஆயில் வச்சு ஹேர் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ நானும் ஒரு ஃப்ரீ ஹேர் மசாஜ் வந்து என்னோட பையன்கிட்ட இருந்து நானும் எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு வந்து பண்ண தெரியாது. பட் ஸ்டில் வந்து அவன் வந்து ட்ரை பண்ணான். அப்புறமா பார்த்திங்களா என்னோடய ஹேர் மாஸ்க் எப்படி இருக்குதுன்னு.
நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா நீங்கள் வந்து நல்லா ஸ்கேல்ப்லெல்லாம் படுறது மாதிரி ஃபுல்லாக போடணும். ஃபுல் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுவோம். மீன்வைல் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து டேஸ்டியான பீஃப் கறி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இந்த வீடியோ